வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டெரஸ் கார்டனில் இல்லை மாடி தோட்டத்தில் வாட்டர் ஆப்பிள் மரம் வளர்ப்பது எப்படி. டெரஸ் கார்டனில் வாட்டர் ஆப்பிள் ஈஸியாக வளர்க்கலாமா? அதுக்கு நமக்கு ரொம்ப வேலையே கிடையாதுமா. நாம் எல்லாம் மற்ற செடிங்களுக்கு என்ன செய்வோமோ அதே தான். வாட்டர் ஆப்பிள் கன்று இருந்தால் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பெரிய ட்ரம்மோ அல்லது குரோபேக்கா இருந்தால் எதுவோ, ஆனால் பெருசாக இருக்கணுமா. குரோபேக்கா அல்லது ட்ரம்மோ, அதில் ஒரு 4-5 ஹோல்ஸ் போட்டு சின்ன சின்ன கல் வச்சு செத்தை, தோட்ட மண், எம்சாண்டு, கொக்கோ பிட்டு, மாட்டு சாணம், செத்தையை அடிக்கடிக்கு சேர்க்கணுமா. அப்போ தான் இந்த பெரிய யானை நிரம்பும். சரிங்களா? பெரிய யானை நிரம்பணுன்னா நம்ம அப்பப்போ தோட்ட கழிவுகள், மர செத்தை, பேப்பர்கள், எது வேஸ்டேஜ் இருக்கோ அதை போட்டு நமக்கு நிறைய நிரப்பணும். தேங்காய் பஞ்சு கூட போடலாம். நிரப்பி முக்கால் அளவுக்கு கொண்டுன்னு வந்துடணுமா. இந்த நம்ம இப்போ வாட்டர் ஆப்பிள் வைக்கிறோன்னா அது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர வேரில் உள்ள மண்ணை, பாதி மண்ணை எடுத்துட்டு மாட்டு தொழு உரம் போட்டு அதில் இந்த வேர் படுற மாதிரி வாட்டர் ஆப்பிள் கன்று வைக்கணுமா. இதை நான் வச்சு 2 வருஷம் ஆகுது. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இந்த பாருங்கள் எவ்வளோ புது துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் 2 வருஷம் ஆகுதுமா. இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புன்னா, முத்து இலைகள்லாம் கிள்றேன்னு சொல்லி மரமே கிழிஞ்சிட்டுதுமா எனக்கு. இதை பாருங்கள் வேறே கிழிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் இதை இந்த பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். மாடியில் ஈஸியாக வளர்றது வாட்டர் ஆப்பிள் வளர்க்கலாமா. நம்ம எப்படி அத்திப்பழம், கொய்யாப்பழம் மரம் வளர்க்குறோமோ அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் மரமும் வளர்க்கலாம். ரொம்ப சுலபமாக. நீங்கள் ரெகுலராக தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை இயற்கை உரம் கொடுக்கலாம். வெயிலில் இருக்கணும்னு நானே சொல்லியிருக்கேன். பட் இது என்கிட்ட பாருங்கள் கிரீன் நெட்டுங்கிற தான் இருக்குது. இது வெயிலில் வச்ச உடனே சுருங்க ஆரம்பிச்சிட்டாங்க, காய ஆரம்பிச்சிட்டாங்க, வளர்த்தி வரலை. அதனால் நான் கிரீன் நெட்டுங்கிற திரும்ப கொண்டாந்து வச்சிட்டேம்மா. இதுவும் மாதுளையும் வச்சுட்டேன். ஆஃப் நிழலில் தான் இருக்காங்க. இந்த சம்மர்லேயும் எவ்வளோ ஒரு செழிப்பாக வளர்ந்துட்டு வராங்க பாருங்கள். நீங்கள் அழகாக டெரஸ் கார்டனில் இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள் வைக்கலாமா. சூப்பராக செய்யலாம். நீங்கள் பார்க்கவும் நல்லா இருக்குது பாருங்கள். இலை நல்லா பெருசாக. ஆனால் இவங்க ஒரு ஒரு துளிர் வளர்ந்துட்டாங்கன்னா அடுத்து ஒரு மாதம் எடுத்துக்கிறாங்கம்மா அடுத்த துளிர் வர. இதை நான் கவனிச்சிக்கினே இருப்பேன். நீங்கள் அழகாக மாடி தோட்டத்தில் கீழே தோட்டத்தில் கூடம்மா, பூமியில் கூட நீங்கள் அழகாக வாட்டர் ஆப்பிள் வைக்கலாம். இப்போ என்னுடைய உயரத்துக்கு வந்திருக்கம்மா. இந்த மாதிரி காஞ்ச இலைகளை, முத்தி இலைகளை கிள்ளிடலாம். சரிங்களா? அது எல்லா இதுலேயும் நான் செய்வேம்மா. காஞ்ச இலைகள், முத்தி இலைகள் கிள்ளிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லது. வாட்டர் ஆப்பிள் கிடச்சா தயவு செய்து வாங்கி வைங்கம்மா. பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு அழகாக இருக்கும். இந்த பெரிய இலை கிள்ளலாம். நல்ல வளர்ச்சிம்மா. பூச்சி கீச்சி ஒன்றும் விழாது. லைட்டாக வெள்ளை பூச்சி விழுந்தது. அதுக்கு வேப்பெண்ணையும் காதி சோப்பும் தெளித்தோம்மா. தெளித்த உடனே போயிடுச்சு. எவ்வளோ சூப்பர். ஆனால் தனியாக இருக்குதும்மா. இது எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மரத்துக்கு ஒரு மரம் கேப் இருக்கணும்ல. இதை சுற்றி எவ்வளோ இடம் வெற்ற இடமா இருக்குது பாருங்கள். தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் மரம் உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? 10 டேஸ்க்கு ஒரு மரம் உரம் கொடுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். ஏன்னா இது ஆஃப் நிழலில் தானே இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் காய மாட்டாங்க. மரம் இல்லை இவங்க. மரம் கொஞ்சம் தண்ணி பிடிக்க லேட் எடுத்துப்பாங்க. அதாவது அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிம்மா இந்த வாட்டர் ஆப்பிள். இதை பாருங்கள் சின்ன கொழுந்து வருது பாருங்கள். அந்த மாதிரிம்மா இந்த வாட்டர் ஆப்பிள். நீங்கள் இதை அழகாக தாராளமாக வளர்க்கலாமா. மாடி தோட்டத்தில் கிளியும் வளர்க்கலாம். பழமரங்களில் வாட்டர் ஆப்பிளை மறந்துடாதீங்க. நான் அம்மு தோட்டம் சேனல் வச்சுருக்கேம்மா. இந்த மரமெல்லாம் வச்சே நான் டெமோ போட்டிருக்கேன். எலுமிச்சை மரம் இதெல்லாம் வச்சு டெமோ, கீரை விதை போடுறது, நாற்று, மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று, இதெல்லாம் நான் டெமோவாக இப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கேம்மா வீடியோ. பாருங்கள். இன்றைக்கி வாட்டர் ஆப்பிள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிம்மா.